ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கரகாலங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானின் வக்கரகாலமானது குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை ஒரு 136 நாட்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை ஒரு 4.5 மாதங்கள் சனி பகவான் லாபஸ்தானத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் போது மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல சனி நின்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெறுவார். சனி நின்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கிரகம் சூரியனை விட்டு வெகு தூரத்தில் இருந்து சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி தங்களது சுய வேகத்தில் சுற்றுவதனால கிரகங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பலம் கூடுதலாக இருக்கும். பொதுவாக பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுப பலனையும், சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் பாவ பலனையும் செய்யும். வக்கர காலங்களில் கிரகங்கள் தங்களது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுப்பார்கள். அப்போ சனி பகவான் இயற்கை பாவ கிரகம், வக்கர காலங்களில் அவர் சுப பலனை செய்வார். சரி, மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் வரையும் லாபஸ்தானத்தில் இருப்பார். இப்போ இந்த 29/6/2024 முதல் 15/11/2024 வரை வக்கரகதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த சனி பகவான் வக்கரகதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும்? பொதுவாக வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். பொதுவாக வக்கரம் அப்படின்னா அந்த கிரகங்கள் பலனை உறுதியாக செய்யும், கொஞ்சம் தாமதமாக கொடுக்கும், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம்னா, ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய பலன்களை கொஞ்சம் காலம் கடந்து கொடுக்கும், தாமதமாக கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் பலன்களை கொடுக்காமல் இருக்காது. இதுதான் முக்கியமான ஒரு விதியே. அப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இதுநாள் வரையும் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்யலையோ அந்த நன்மைகளை தற்போது செய்வார். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையும் ஒரு நீண்டகால பிரச்சனை தீரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் ஒரு வேலை கிடைக்கல, வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கிறேன் அப்படின்னா அந்த வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நடக்கலை, 11ஆம் இடத்துல சனி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிறார். அப்போ அந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நடக்கலைன்னா இந்த வக்கர காலங்களில் நடக்கும். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்ன பலன்களை கொடுக்கலையோ அந்த பலன்களை இந்த வக்கர காலங்களில் கொடுப்பார். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பிறப்பு கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கிறாரோ தற்போது வக்கரம் பெறும் பொழுது அந்த பலன் உறுதியாக நடக்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் பிறப்பு காலத்தில் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், ஒரு மிக சிறப்பான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுக்கு உரித்தான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். சனி பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 11 தான் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் ராஜயோக பலன்களையும் கொடுப்பார். அப்போ தற்போது வக்கரமாகும் பொழுது அந்த கிரகத்துக்கு இன்னும் பலம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு பலனை அடைவதற்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். அப்போ வக்கர காலங்களில் அந்த பலன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமானாலும் அந்த பலன் உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. ஒரு திருமணம் நடக்கலையா, இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல்
ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு வெளிநாடு தடை இருக்கா? இதுக்கு முன்னால் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இல்லையா? இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். அதே போல் உங்களுடைய சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் இல்லையா? இதுக்கு முன்னால் இந்த வக்கர காலங்களில் பிரகாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா கிரகங்கள் தங்களது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும், அப்படியே ஆப்போசிட் பலன்களை கொடுக்கும். இதுக்கு முன்னால் அந்த பலன் கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பலன்கள் நடக்கும். அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு அதுவும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அதாவது நீண்டகால கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த வக்கர காலங்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு. இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்துல குரு, அதே போல் 6ஆம் இடத்துல கேது. அப்போ இந்த வருட கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. இது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க. மேஷராசிக்காரர்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும். இதுக்கு முன்னால் நடக்காத அத்தனை காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும். அதாவது வாழ்க்கையில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அமோகமான பலன்களை, அமோகமான அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு கிட்டும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு கிரகம் சனி வந்த பிறகு உங்களுக்கு எந்த காரியமெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்க இருக்கிறது. என்னென்னா ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணி அந்த காரியம் வெற்றி ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் தாமதமாக கொடுக்கும். சனி பகவான் எந்த கிரகம் வக்கரமானாலும் அந்த பலன்கள் வந்து கட்டாயம் கொடுக்கும். அது கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதிங்க. 10ஆம் அதிபதி வக்கரகதியில் இருக்கிறார். இதுக்கு முன்னால் வேலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை இருக்கும். இப்போ சுபகாரியங்கள் நடக்கலைன்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். அதே போல் லாபாதிபதி அவர் எதுலலாம் உங்களுக்கு லாபம் இல்லையோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் வரும். எந்த பிரச்சனையும் தீரலைங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, மிகப்பெரிய யோகங்களை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார், அவ்வளோதான். இந்த 4.5 மாதங்களும் பாருங்கள், கொஞ்சம் தாமதமானாலும் அந்த பலன் உறுதியாக நடக்கும். நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் இப்போ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னா இந்த காலம் மிக ஒரு உன்னதமான காலம். அதாவது கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.